ஹலோ ஷோல், வெல்கம் டு ஈடன் அக்வாட்டிக்ஸ். இன்றைக்கி நம்ம பார்த்தீங்கன்னா கஸ்டமர் நம்மக்கிட்டேருந்து வாங்கின ஃபிஷ்ஷஸை அவங்க வீட்டில் அவங்க டேங்க்கில் வச்சுருக்கிறது அண்ட் நம்ம சென்ட் பண்ணும்போது அவங்களோட ஃபீட்பேக்கு அதெல்லாம் தான் நம்ம இந்த வீடியோவில் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்டேருந்து நிறைய கஸ்டமர்ஸ் மீன் வாங்கியிருந்தீங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி பாதி ஃபீட்பேக்ஸ் அண்ட் பாதி வீடியோஸ் என்னால் ரெக்கவரி பண்ண முடியல. ஏன்னா என்னோடய பழைய ஃபோன் ரிப்பேர் ஆகி போயிடுச்சு. என்னால் அதுலேருந்து பேக்கப் பண்ண முடியல. ஸோ எனக்கு இப்போ கிடச்ச புது ஃபோனில் இருக்கிறதுனால இப்போ கிடச்சது மட்டும் நான் சேர்த்து போட்டிருக்கேன். ஓகேங்களா? அண்ட் ஸோ நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா மெயினாக ஸ்னேக் ஹெட்ஸ் தான் இருக்கும். ஏன்னா அதுதான் கொஞ்சம் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அதனால் அதை மட்டும் டார்கெட் பண்ணி பண்ணுவேன். ஸோ ஸ்னேக் ஹெட்ஸில் நம்மக்கிட்ட நிறைய பேர் வாங்கியிருந்தாங்க. ஸோ எதுவும் பார்த்தீங்கன்னா இது வரைக்குமே ஒன்றுமே மர்கே ஆகாமல் எல்லாமே சந்தோஷமாக போயிடுச்சு. இது வரைக்குமே எனக்கு எந்த விதமான அரைவல் டெத் அந்த மாதிரி எதுவும் வந்ததே இல்லை. 100% லைவ் கேரண்டியோடைய போயிருக்கு. ஸோ அது வரைக்கும் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் நம்ம ஸ்னேக் ஹெட் மட்டும் பண்ணது கிடையாது. நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா ரெயின்போ அண்ட் இந்த ரேம் ஃபுல் கோல்ட் கப்பி ஸோ அதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்னேக் ஹெட்லேயே ஃபுல்லாக போயிட்டேன். ஏன்னா எனக்கு கொஞ்சம் ஸ்னேக் ஹெட்ஸ்னால் பர்சனலாக ரொம்ப பிடிக்கும். அண்ட் அதுவும் இல்லாமல் அந்த மீன் கிடைக்கிறதும் கொஞ்சம் கஷ்டம். ஸோ அதனால தான் நான் ஸ்னேக் ஹெட்ஸ் பண்ண ஆரம்பித்தேன். அண்ட் அதுவும் இல்லாமல் இதெல்லாம் நம்ம நேட்டிவ் ப்ரீட். ஓகேங்களா? ஸோ பியூட்டிஃபுல்லான நம்ம நேட்டிவ் ப்ரீடாக இருக்கும். அண்ட் நம்மளோட நேட்டிவ் ப்ரீடில் என்ன அட்வான்டேஜ்னால் நம்மளோட கிளைமேட்டில் பக்காவாக இருந்துக்கும். நல்லா குளிராக இருந்தாலும் இருக்கும், சூடுனா சூடாக இருந்தாலும் இருக்கும். ஹீட்ரு அந்த மாதிரி எதுவும் வாங்கி போடவே தேவையில்லை. சில்லர் ஹீட்டர்னு நல்லாவே சூப்பராக அடாப்ட் ஆகிக்கும் இந்த மீன்கள்லாம். அண்டு இந்த ஸ்னேக் ஹெட்டில் புதுசாக வரவங்களுக்கு இந்த மீன் எவ்வளோ பெருசாக வளருதுன்றதெல்லாம் அவங்களுக்கு தெரியாது. ஸோ பார்த்தீங்கன்னா என்கிட்ட இந்த ஸ்னேக் ஹெட்னால் எல்லாமே பெருசாக வளரும்னு நினச்சிட்டு ஒரு கஸ்டமர் என்ன பண்ணிட்டாரு, என்கிட்ட சின்ன ஆண்ட்ரூ வாங்குறேன்னு சொல்லிட்டாரு. ஸோ ஓகே, எல்லாம் பேமெண்ட் வரைக்கும் வந்துருச்சு. வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் லாஸ்ட்டாக அவர்கிட்ட கேட்டேன், கம்யூனிட்டி டேங்கில் போட போகிறீங்களான்னு இல்லை எப்படின்னு கேட்டேன். ஸோ அவர் கேட்கும்போது சொன்னார், பார்த்தீங்கன்னா அரவணா கூட போட போகிறேன்னு சொல்லியிருந்தார். நான் சொன்னேன், அரவணா கூடலாம் போடாதீங்க ப்ரோ, அரவணா சாப்பிட்ருவேன் இதுக்கு. பிகாஸ் ட்ராப் ஸ்னேக் எடுங்க அதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சென்னை ஆண்ட்ரூ 4.5-4 இன்ச்சஸ் அவ்வளோதான் கேப்டிவிட்டியில். மிஞ்சி போனால் முக்கி 5 இன்ச் வரைக்கும் வளரும். ஸோ அதனால் அரவணா கூட நல்லா டேங்க்மெண்ட்டாக இருக்காது. கொஞ்சம் பெரிய ஸ்னேக் ஹெட்ஸ்லாம் போட்டிங்கன்னா நம்ம நல்லா டேங்க்மெண்ட்டாக வச்சுக்கலாம் அதை. அண்ட் ஸோ இங்கே ஒரு சின்ன சம்பவம் ஒன்று சொல்லணும். ஓகேங்களா? ஒருத்தர் பார்த்தீங்கன்னா எனக்கு கால் பண்ணி சென்னை ஆண்ட்ரூலாம் புக் பண்ணிட்டாரு, பேயும் பண்ணிட்டாரு. ஸோ பே பண்ணுறதுக்கப்புறம் பார்த்தீங்களா கடைசியாக ஒரு வார்த்தை சொன்னார், என்னன்னா என்னை ஏமாற்றிட மாட்டீங்களே ப்ரோ அப்படின்னாரு. இல்லை ப்ரோ, நான் ஏமாற்ற மாட்டேன், நான் அமுச்சு விட்ருவேன் ப்ரோ அப்படின்னு நான் சொன்னேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திருப்பி ஒரு 3 ஹவர் கழிச்சு கால் பண்ணார். கால் பண்ணிவிட்டு, ப்ரோ திருப்பி அதே தான் ஏமாற்றிடுவீங்களா ப்ரோ? இல்லை ப்ரோ, நான் ஏமாற்ற மாட்டேன் ப்ரோ அப்படின்னேன். எனக்கு சொல்லும்போது சிரிப்பாக வருது. ஸோ நான் அவர்கிட்ட சொன்னேன், இல்லை ப்ரோ நான் அமுச்சு விட்ருவேன் ப்ரோ, நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திருப்பி ஒரு 3 மணி நேரம் கழிச்சோ 2.5 மணி நேரம் கழிச்சோ ஃபோன் பண்ணியிருப்பார். திருப்பி ஃபோன் பண்ணிவிட்டு ஏமாற்றிட மாட்டிங்களே அப்படின்னாரு. ப்ரோ அதுதான் உங்களுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொல்லியிருந்தேன். ஸோ அவர்கிட்ட நான் சொன்னேன், நான் நாளைக்கு ஈவினிங் ஒரு 4:30 இல்லை ஒரு 5 o'clock பார்த்தீங்கன்னா கொரியர் பண்ணுவேன். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு பில் எடுத்து உங்களுக்கு ஃபோட்டோ எடுத்து அமுச்சு விட்டுறேன் அப்படின்னு அவர்கிட்ட சொன்னேன். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா ஓகே ப்ரோ அப்படின்ட்டாரு. ஸோ நாளைக்கு கரெக்டாக 4:30க்கு எனக்கு ஃபோன் பண்ணுறாருங்க. ஸோ அவர் ஃபோன் பண்ணும்போது என்கிட்ட பில்லு இருந்துச்சு. நான் பார்த்தீங்கன்னா அப்போயே அவர்கிட்ட ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சிட்டேன். ஸோ அப்போ தான் அவருக்கு கொஞ்சம் நிம்மதியாக ஆயிடுச்சு. அவர் பார்த்தீங்கன்னா சொன்னார், அவருக்கு கொஞ்சம் பயம் இருந்துச்சு. ஏன்னா நான் ஃபஸ்ட் டைம் உங்கள்கிட்ட மீன் வாங்குகிறேன் அதனால தான். என்னால் உங்களோட சுச்சுவேஷனை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுது ப்ரோ அப்படின்னு அவர்கிட்ட சொன்னேன். பிகாஸ் பார்த்தீங்கன்னா எனக்கே இந்த மாதிரி ஒரு பயம் வரும். ஏன்னா நான் ஆன்லைனில் எங்கேயும் மீன் வாங்குறேன்னா இவனுக்கு காசு போடலாமா வேணாமான்னு 1க்கு 10 தடவை யோசிப்பேன். ஆனால் மீன் நல்லா இருக்கும், மீனை விட முடியாதுல்ல. ஸோ அதனால் ஒரு நம்பிக்கையில் அமுச்சு விட்ருவான்ற மாதிரி போட்டு விட்ருவேன். அப்புறம் டார்ச்சர் பண்ணிகிட்ருப்பேன் ஃபோன் பண்ணி. ஒரு டைம் பார்த்தீங்கன்னா ஒருத்தர்கிட்ட நான் மீன் வாங்கிட்டேன். நான் ஃபோன் பண்ணி ஒரு எடுக்கலை. எனக்கு அவன் ஏமாற்றிட்டான், போயிடுச்சு, எல்லா காசும் போயிடுச்சுன்னு நினச்சின்னு உட்காந்துருந்தேன். திருப்பி அவனே கால் பண்ணிட்டான். எனக்கு அப்படியே வயிற்றில் பாலை வாத்தின மாதிரி ஆகி போயிடுச்சு எனக்கு. ஸோ இது மாதிரிலாம் நிறைய பேர் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ நீங்களும் கண்டிப்பாக ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. உங்களோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸை கூட ஷேர் பண்ணுங்கள். ஸோ ஓகே ஷோர், ஜஸ்ட்டு எல்லாம் சும்மா ஒரு ஃபீட்பேக்காக அண்ட் ஒரு சின்ன சம்பவம் உங்கள்கிட்ட சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். ஸோ அதனால தான் இந்த மாதிரி ஒரு வீடியோ போடலாம்னு நினச்சேன். ஸோ இதோட இந்த வீடியோ எண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ மறக்காம நம்ம சேனலுக்கு லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. See you next video. Bye bye ஷோர்.